ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு தானே இந்த சாயப்பாவின் கைகளை தொட்டாய். இனிமே நீ வருத்தப்படும்படியாகவோ வேதனை கொள்ளும்படியாகவோ உன் வாழ்க்கையில் எதையுமே நடக்க விட மாட்டேன். எந்த விஷயத்தை நீ வலின்னு நினச்சி ஒதுங்கி வருத்தப்பட்டியோ அதுதான் இப்போ உன்னை வலிமையான ஆளாக மாற்றிருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. தோல்வியை கண்டு துவண்டு போகாம தோல்விதான் வெற்றிக்கான முதல் படின்னு புரிஞ்சுக்கிட்டு தோல்வியை கண்டு அழுவதை முதல்ல நிறுத்து. ஒரு விஷயம் முதல்ல சரியாக நடக்கலைன்றதுக்காக அது முழுவதுமே தவறாக போயிடுன்னு அர்த்தம் இல்லை. இப்போது இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடக்காத விஷயத்தை உன் சாயப்பா இனிமே உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையின் ஏணி படியாக நான் இருந்து உன்னை உயர ஏற்றி வெற்றிக்கான சிம்மாசனத்தில் நிச்சயமாக உட்கார வைப்பேன். நீ எந்த இடத்துக்கு போகணும், எப்படிப்பட்ட வெற்றியை பெறணுங்கிறதுல மட்டும் நீ உறுதியாக இருந்தீனா போதும். அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி வாழணும், இப்படி வாழணுன்றத உன் முடிவுகளை மாற்றிக்கிட்டே இருக்காத. ஒரு விஷயத்தில் இப்படி தான் நான் இதைத்தான் செய்ய போகிறேன், என் வாழ்க்கையை நான் இப்படி தான் வாழ போகிறேன்றதுல உறுதியாக ஒரு நல்ல முடிவை எடுத்து அதன்படி உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுப்பதற்கும் நீ விரும்புவதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகவும் இந்த சாயப்பா இருக்கேன்றத நீ தீர்க்கமாக நம்பு. உன் பிரார்த்தனையும் பக்தியும் உன்னுடைய விடாமுயற்சியும் நிச்சயமாக அதுக்குரிய பலனை கொடுத்தே தீரும். இந்த சாயப்பா உனக்காக பல படிகள் இறங்கி வந்து உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுப்பேன்னு செல்லமே. துன்பம் வரும்போதெல்லாம் அது ஏதோ ஒரு விதத்தில் உன்னை தூய்மைப்படுத்த தான் செய்து உன் மனசை பக்குவப்படுத்த தான் செய்துங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கணும். துன்பங்கள் தான் ஒரு சிறந்த ஆளுமைக்கு உன்னை மெருகேற்றும். ஒரு மனிதன் சாதாரணமாக பிறக்கும்போது குழந்தையாக தானே பிறக்கிறாங்க. ஆனால் வயசு ஆக ஆக அனுபவம் கிடைக்க கிடைக்க அவனுக்கு எல்லா விஷயங்களையும் பற்றிய புரிதல் வந்து வாழ்க்கை சிறப்பாக வெற்றிகரமாக வாழ ஆரம்பிச்சிடுறாங்கன்னா என்ன காரணம்? ஒவ்வொரு விஷயத்திலும் கஷ்டப்படும் போதும் துன்பப்படும் போதும் அவங்களுக்கு ஒரு பக்குவம் வருது. அவர்கள் சிறந்த ஆளுமைக்கு தயாராகிறாங்கன்னு அர்த்தம். அப்படிதான் இத்தனை காலமாக உனக்கு சில கஷ்டங்களையும் வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்த இந்த சாயப்பா உன்னை அடுத்த நிலைக்கு உயர்த்தி வழிகாட்ட வந்திருக்கேன். துன்பங்களை கண்டு துவண்டு போகாம அது உனக்கு கற்றுத்தரும் பாடத்தை வச்சுக்கிட்டு அடுத்த நிலையை அடைய தயாராகு. உனக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். முயற்சி செஞ்சவங்க தோற்று போகலாம், ஆனால் விடாமுயற்சி உள்ளவர்கள் நிச்சயமாக ஜெயித்தே தீருவார்கள் என்று செல்லமே. உன்னுடைய ஒவ்வொரு சின்ன முயற்சிக்கும் சேர்த்து இந்த சாயப்பா மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். உன் திறமை மூலமாக நீ எந்த இடத்தை அடைந்தாலும் அந்த இடத்தில் நிலைச்சி நிற்கணும்னா உன் திறமையை நீ அதிகப்படுத்திக்கிட்டு ஒழுக்கமான சரியான செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கணும். ஒழுக்கத்தின் மூலமாக மட்டும்தான் நீ சிறந்த மனிதனாக வாழ முடியும். எப்பவுமே ஒழுக்கங்கிறது உயிரை விட மேலானதுன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை யார் நம்பினாலும் அவர்களுக்கு நீ உண்மையாக இரு. எந்த சூழ்நிலையிலையும் தவறி போகாதே என் செல்லமே. கொடுத்த வாக்கை தவற விடாம சொன்ன செயலை சிறப்பாக செயலாற்றக்கூடிய என் அன்பு பிள்ளையாக நீரு. யாருமே உன்னை கவனிக்காட்டியும் இந்த சாயப்பா உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கேன்றத நீ ஒருபோதும் மறந்துட வேணாம். ஒழுக்கமுடையவர்கள் வாழ்க்கையில் தாழ்ச்சி என்பதே இருக்காது. கண்டிப்பா நீ முன்னேறுவதை யாராலும் தடுக்க முடியாது. உன் வாழ்க்கையில் வெற்றி உனக்கு மிக அருகில் இருக்குன்னு புரியாம பாதியிலேயே முயற்சியை கைவிட்டு நீ தோத்து போயிட வேண்டாம். பல பேர் வெற்றிக்கு மிக அருகில் நம்ம நெருங்கி வந்துட்டோன்னு தெரியாம தான் துவண்டு சோர்ந்து போய் முயற்சி செய்கிறத விட்டுடுறாங்க. நீயும் ஒரு விஷயத்தை அடைவதற்காக களமிறங்கிய பிறகு முயற்சியை ஆரம்பித்த பிறகு பாதியில் நின்றுடாதே என் செல்லமே. இதுவரைக்கும் நீ பொறுமையாக காத்திருந்ததற்கான பலனை தான் மிக பெரிய அளவில் இந்த சாயப்பா கொடுக்க வந்திருக்கேன். உன்னுடைய விடாமுயற்சியும் நீ என் மேலே வச்சிருக்க பக்தியும் சேர்த்து இப்போது உனக்கு பொற்கால வாழ்க்கையை தர தயாராயிருச்சு.
உன் கனவையும் தேவைகளையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்ய நான் வந்துட்டேன் அல்லவா? இனிமே நீ ஆசைப்படுற அனைத்தும் உனக்கு கிடைச்சு உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக நிம்மதியாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். ஒரு விஷயத்தை அடைவதற்கு எந்த அளவுக்கு நீ ஆர்வத்தோட முயற்சி செய்கிறாயோ அதைவிட கோடி மடங்கு பலனை இந்த சாயப்பா உனக்கு கொடுப்பேன். நீ எப்போதும் நம்பிக்கையோட முயற்சி செய். உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ உனக்கான காரியங்களை சிறப்பாக இடைவிடாத ஆர்வத்தோடு செய்யும்போது கண்டிப்பாக நீ தோத்ததாக சரித்திரம் கிடையாது என் செல்லமே. உன்னை ஜெயிக்க வைக்கவும் உனக்கான நல்லதை செய்யவும் தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வைக்கும்போது நான் உனக்காக பல படிகள் இறங்கி வந்து உனக்கு தேவையான சாதகமான சூழலை உருவாக்கி நீ கேட்டதை எல்லாம் கேட்டது போலவே உன் கைகளை ஒப்படைப்பேன். எந்த விஷயமும் உன் கை நழுவி போயிடுச்சே நீ கவலைப்பட வேணாம். உனக்காக பல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தருவதற்கு இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நீ பெறுவதற்கு உனக்கு நல்ல வாய்ப்புகளை நான் உருவாக்கி தருவேன் என்று செல்லமே. நீ நினைச்சதை விட மிகப்பெரிய உச்சத்தை தொடப்போற. உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் உன் கைகளை ஒப்படைப்பதற்காக தான் என் கைகளையே தொட சொன்னேன். உனக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி எல்லா விஷயங்களும் நீ எதிர்பார்ப்பது போலவே நடக்கும்படி நான் செய்கிறேன். கடந்த காலத்தில் செய்த தவறை மறுபடியும் செய்யாதே. இந்த முறை நிச்சயம் நீ நல்லபடியாக வாழப்போற. காலம் கடந்து போய்கிட்டே இருக்கே. நாம் நினச்சது நடக்குமோ கிடைக்குமோன்ற சந்தேகம் உனக்கு வேண்டாம். நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. தரமான அனைத்தையும் சர்வ நிச்சயமாக இந்த சாயப்பா உன் கைகளில் கிடைக்க செய்வேன். உன் வாழ்க்கையில் எல்லாமே சில காலம்தான். நீ எதையும் மனசில் போட்டு வீணாக குழப்பிக்க வேண்டாம். வெட்ட வெட்ட முளைக்கும் வாழை மரம் போல உன் வாழ்க்கையில் எத்தனை தோல்விகளும் துன்பங்களும் வந்தாலும் நீயே உனக்குள்ள வேரூன்றி முளைக்க தயாராகு. யாராவது வந்து உனக்கு துணையாக பக்கபலமாக இருப்பாங்கன்னு நீ எதிர்பார்த்து நின்னா ஏமாந்துதான் போவாய் என் செல்லமே. உனக்கான காரியங்களையும் உனக்கான விஷயங்களையும் நீ தனியாகவே நின்று செஞ்சு முடிக்க தயாராகு. எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு பக்கபலமாக இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். மனசார நீ மற்றவங்களுக்கு கொடுக்கிற உதவியோ செயலோ பொருளோ எண்ணமோ எல்லாமே பிரபஞ்சத்தின் பேராற்றல் மூலமாக உனக்கு திரும்ப கிடைக்கும். அதனால எல்லாருக்கும் நல்லதை செய்ய பழகு. பல சமயங்களில் நீ என்னை நோக்கி என்ன கேட்குற? ஏன் சாயப்பா என்னை படைச்சிங்க? எதுக்காக எனக்கு இவ்வளவு கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுக்குறீங்க? என்னால் வாழவே முடியலையே, பிரச்சனைகள் என் கழுத்தை நெரிக்குதேன்னு நீ வருத்தப்படுறதை நான் பார்க்குறேன். உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் சம்பந்தமான பிரச்சனைகளால் அதை சரி செய்ய முடியாமல் நீ தவிக்கிறதும், கடன் பிரச்சனையும் கஷ்டமும் உன் கழுத்தை நெரிப்பதையும் கூடிய சீக்கிரம் நான் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். நான் எதுக்காக வாழ்கிறேன்னு எனக்கே தெரியல நீ புலம்புற அளவுக்கு என் அன்பு பிள்ளையான உன்னை நான் கஷ்டப்பட விட்டுட மாட்டேன் என் செல்லமே. புள்ளி வச்சுக்கிட்டே வரும்போது கோலம் வந்து கடைசி புள்ளியிலிருந்து தான் ஆரம்பிக்கும். கடைசி புள்ளியை வச்சதுக்கு பிறகு கோலத்தை போட ஆரம்பிப்பது போல உன் வாழ்க்கையும் எங்கே முடிஞ்சு போச்சு நீ நினச்சியோ அந்த இடத்திலிருந்து தான் உனக்கான அழகிய தொடக்கத்தை உருவாக்க போகிறேன். இப்போது எல்லாமே உனக்கு நல்லபடியாக சிறப்பாக சந்தோஷமாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன்னுடைய மன அழுத்தத்துக்கும் கவலைகளுக்கும் எது காரணமாக இருக்கோ அது நிச்சயம் சரியாகும். நீயாகவே வீணாக கற்பனை செஞ்சு மனப்பை போட்டு குழப்பிக்க வேண்டாம். இந்த சாயப்பா நிச்சயம் உனக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்குறேன். உன் வாழ்க்கை இப்படியே இருந்திராது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் நீ கேட்டது கிடைப்பதற்கான சூழலும் உருவாகும். நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்க வேண்டாம். இந்த சாயப்பா ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு வழிகாட்டிக்கிட்டே இருக்கேன். உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் நான் உருவாக்கி தர்றேன். மனசில் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கியோ அதை நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டிய காலம் வந்துருச்சு. உன்னுடைய கவலைகள், துயரங்கள், துக்கங்கள் என எல்லாத்தையும் இன்று இரவோடு இரவாகவே முடிச்சு வச்சு நாளை விடியலை உனக்கு நிம்மதியான சந்தோஷமான ஆரோக்கியமான விடியலாக மாற்ற போகிறேன். இந்த சாயப்பா சத்தியம் பண்ணுறேன், உனக்கான சந்தோஷ வாழ்க்கை
நாளையிலிருந்து நிச்சயமா ஆரம்பிக்கும் என் செல்லமே. இதுவரைக்கும் நடந்ததையும் நீ கடந்து வந்த வாழ்க்கையும் யோசிச்சு கவலைப்படாதே. நடந்ததையும் நடந்து முடிஞ்சதையும் யோசிச்சீனா அது உனக்கு கண்ணீரை மட்டும்தான் கொடுக்கும். அது எந்த முன்னேற்றத்தையும் தராது. வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதும் துணிவு கொண்ட மனசோட தைரியமா, அதே நேரத்தில் அமைதியா மௌனமா இரு. உனக்கான அனைத்தையும் இந்த சாயப்பாவே சிறப்பாக நடத்தி தரேன்.